வெல்கம் டு தி another வீடியோ ஃப்ரம் சிம்பிள் நெட்வொர்க்கிங். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு iOS வந்து எப்படி அப்கிரேட் பண்றது? iOS அப்கிரேட் பண்றதுக்கு முன்னாடியும், அப்கிரேட் பண்ண அப்புறம் அது வந்து என்ன என்ன வேலிடேஷன் எப்படி வேலிடேஷன் பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள்காண்டி நான் வந்து 2911 ஒரு ரவுட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு TFTP சர்வரா வந்து நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ரவுட்டருக்கும் அப்கிரேட் பண்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ரெசென்ட் வெர்ஷனும் ரன்னிங் டார்கெட் வெர்ஷனும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ப்ரெசென்ட் வெர்ஷன் வந்து 151 வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் வெர்ஷனு. இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ரன்னிங் வெர்ஷனு. இப்போ வந்து நம்ம டார்கெட் வந்து இந்த வெர்ஷனுக்கு வந்து நம்ம வந்து டிவைஸ் வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேசிக் கான்ஃபிகரேஷன் பண்ணிடலாம். இது வந்து ஜிகாயத்தினர் 0/0க்கு வந்து கான்ஃபிட் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இந்த இன்டர்ஃபேஸுக்கு வந்து நம்ம வந்து ஐபி அசைன் பண்ணிடுறோம். இன்டர்ஃபேஸ் ஜிகார்த்தன 0/0 ஐபி அட்ரஸ். அப்புறம் அந்த ஐபி அட்ரஸ் வந்து என்ன கொடுக்க போகிறோம், நான் வந்து 168 192.168 கொடுக்க போகிறோம். 192.168.1.1. அப்புறம் வந்து சப்நெட் மாஸ்க் 0. நோ ஷட் கொடுத்தா தான் இன்டர்ஃபேஸ் வந்து அப் ஆகும். ஸோ நோ ஷட்டு டன். இப்போ வந்து இந்த டிஎஃப்டிபி சர்வருக்கு வந்து நான் நெக்ஸ்ட் ஐபி வந்து கொடுக்க போகிறேன். 192.168.1.2ன்னு கொடுக்க போகிறேன். டன். இந்த ஐபி வந்து அந்த ரவுட்டரில் வந்து ரீச்சபிள் ஆகுதுன்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். என் பிங் ஸ்பேஸ் இந்த ஐபி அட்ரஸ் பிங் ஆகுது. டன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம டேரெக்டாக வந்து அப்கிரேட் பண்ண போயிடலாம். அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும்னா, பொதுவாக வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் இருக்க ஒரு ரவுட்டர் வந்து ஒரு சுவிட்ச் வந்து நம்ம டேரெக்டாக வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில ஃபைல்ஸ் வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறது வந்து எப்போவுமே வந்து ரெக்கமெண்டபிள். ஸோ அந்த மாதிரி பார்த்தா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம ரன்னிங் வெர்ஷனையும் ஸ்டார்ட் அப் வெர்ஷனையும் நம்ம வந்து பேக்கப் எடுத்து வைக்கலாம். இல்லை நீங்கள் ஷோ வெர்ஷன் அந்த மாதிரி கமாண்டையும் வந்து நீங்கள் பேக்கப் எடுக்கணும்னாலும் பேக்கப் எடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரன்னிங் வெர்ஷன் வந்து டிஎஃப்டிபி சர்வர் வந்து பேக்கப் எடுக்க போகிறேன். ஏன் டிஎஃப்டிபி சர்வர் வந்து பேக்கப் எடுக்க போகிறோம்னா, நாளைக்கு ரவுட்டர் வந்து ஏதாச்சும் ஒரு ரீசன்னால வந்து அக்சஸ் பண்ண முடியல, இல்லை ரவுட்டரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதோட கான்ஃபிகரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து மிஸ் ஆயிடும். அது வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகாமல் நம்ம அந்த கான்ஃபிகரேஷன் வந்து இன்னொரு ரவுட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம டிஎஃப்டிபி சர்வர் வந்து எடுத்து வைக்கிறது நல்லது. ஸோ எப்படி நம்ம என்ன பண்ணணும்னா, காப்பி ரன்னிங் கான்ஃபிக் ஃப்ளாஷ் இன்னும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன ஃபைலை வந்து சேவ் பண்ணணும்னு கேட்கும். நம்ம என்ன பண்ணலாம், running.txt ஃபைலை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரவுட்டர் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம வந்து டிஎக்ஸ்டி ஃபைலை வந்து நம்ம வந்து டிஎஃப்டிபியில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த காப்பி ரன்னிங் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம எடுத்தாச்சு. டிஐஆர் இல்லை ஷோ ஃப்ளாஷ் இந்த கமாண்ட் போட்டு நம்ம வந்து வேலிடேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஷோ ஃப்ளாஷ் போட்டிங்கன்னா இந்த running.txt ஃபைல் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணது வந்து இங்கே வந்து ஃப்ளாஷில் இருக்குது. ஸோ ஃப்ளாஷ்லேயும் ஒரு சேஃப்டி கண்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம டிஎஃப்டிக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி டிஎஃப்டிக்கு மூவ் பண்ணுறதுனா, காப்பி இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நீங்கள் கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாஷு இல்லை டிஎஃப்டிபி வரும். நிறைய பேருக்கு வந்து இங்கே டவுட் வரும், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ளாஷ் போடணுமா இல்லை டிஎஃப்டிபி சர்வரை வந்து மென்ஷன் பண்ணணுமா? எப்போவுமே வந்து சோர்ஸ் ஃபர்ஸ்ட் போடணும், அப்புறம் வந்து டெஸ்டினேஷன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃப்ளாஷ்ல இருந்து டிஎஃப்டிக்கு வந்து நம்ம மூவ் பண்ண போறோம். அப்படின்னா ஃப்ளாஷ் தான் நம்மளோட சோர்ஸ். டெஸ்டினேஷன் என்ன, டிஎஃப்டிபி சர்வர். அப்படின்னா இங்க வந்து என்ன வரும்னா ஃப்ளாஷ்னு வரும். ஸோ ஃப்ளாஷ் அப்புறம் இங்க வந்து அப்புறம் டிஎஃப்டிபி சர்வர் கொடுத்துட்டு நீங்க ஹிட் கொடுத்தீங்கன்னா இதோட ஃபைல் வரும். இப்போ நீங்க ஃபைல் வந்து நம்ம வந்து running.txt கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபைல் வந்து நம்ம வந்து சோர்ஸ் ஃபைலாக கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் வந்து டெஸ்டினேஷனோட ஐபி அட்ரஸ் என்ன இருக்கோ அந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ வந்து நான் இங்க என்ன பண்ண போறேன்னா, சோர்ஸ் ஃபைல் வந்து நான் டெக்ஸ்ட் ஃபைல போட்டேன். டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் வந்து 192.168.1.2 வந்து நம்ம வந்து கொடுத்தோம். அது டெஸ்டினேஷன் ஃபைல் நேம் வந்து அதே நேம் கொடுத்துலாம். ஸோ இப்போ என்னன்னா, இந்த ரன்னிங் கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து நம்ம டிஎஃப்டிபி சர்வர்ல இருந்து பேக்கப் எடுத்துட்டோம். அதை வந்து நான் உங்களுக்கு வேலிடேட் பண்றதுக்கு நான் இங்க போயிட்டு காட்டுறேன். ஸோ இங்க போயிட்டு சர்வீசஸ்ல போயிட்டு டிஎஃப்டிபியில் போயிட்டு நீங்க லாஸ்ட்ல போனீங்கன்னா ரன்னிங் கான்ஃபிகரேஷன் வந்து டெக்ஸ்ட் ஃபைலா வந்து நம்ம வந்து பேக்கப் எடுத்தாச்சு. ஸோ இதோட ஸ்டெப்ஸ் வந்து டன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த நம்ம டார்கெட் அப்கிரேட் பண்ண போற இமேஜ் வந்து நம்ம டிஎஃப்டிபி சர்வர்ல இருந்து ரவுட்டருக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுன்னா, சேம் அதே மாதிரி தாங்க. காப்பி. இப்போ சோர்ஸ் என்ன, டிஎஃப்டிபி சர்வர். டெஸ்டினேஷன் என்ன, ஃபிளாஷ்.
நம்ம ஃபைல் வந்து என்ன ஃபைல் வந்து நம்ம வந்து காப்பி பண்ண போறோம்னா இந்த ஃபைல் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிருங்க. இங்க பேஸ்ட் பண்ணிட்டு ஹிட் என்டர் கொடுத்தீங்கன்னா சாரி. ஸோ இங்க வந்து ஐபி அட்ரஸ் கேட்கும். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து நம்ம 1.1.2ன்னு கொடுத்துட்டு அதோட சோர்ஸ் ஃபைல் வந்து இந்த ஃபைலு, டெஸ்டினேஷன் ஃபைல் வந்து இந்த ஃபைல். டன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்து டிஎஃப்டிபி சர்வர்ல இருந்து இங்க வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அது வேலிடேட் பண்றதுக்கு ஷோ ஃபிளாஷ் இல்லை டிஐஆர் போடலாம். நான் வந்து ஜஸ்ட் டிஐஆர் போடுறேன். இப்போ நம்ம டிஐஆர் போட்டா நம்ம ரன்னிங் வெர்ஷனையும் நம்ம அப்கிரேட் பண்ண போற டார்கெட் வெர்ஷனை வந்து ரெண்டுமே வந்து இமேஜ் காப்பி ஆயிடுச்சு. இப்போ காப்பி ஆன அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பொதுவாக ப்ரொடக்ஷன்ல இருக்க என்விரான்மெண்ட்ல இருக்கிற டிவைஸ் வந்து அந்த காப்பி பண்ண இமேஜ் வந்து நம்ம எம்டி5 போட்டு வேலிடேட் பண்ணுவோம். அது எதுக்கு, ஏன்னா வந்து இங்க வந்து சிஸ்கோ பேக்கெட் ரேஸ்ல அந்த ஃபியூச்சர் கிடையாது. பட் ரியல் டைம்ல வந்து எப்பவுமே வந்து எம்டி5 செக் வந்து பண்றது எப்பவுமே ரெக்கமெண்டபிள். ஏன்னா இப்ப நம்ம சம்டைம்ஸ் ஏதாச்சும் பேக்கெட் வந்து ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் கிளிச்னால சரியா காப்பி ஆகாம அது இந்த காப்பி ஆகாதது நம்மள வந்து கவனிக்காம நம்ம அப்கிரேட் பண்ணி வச்சுனா டிவைஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம வந்து எப்பவுமே வந்து எம்டி5 செக் வந்து பண்ணணும். எம்டி5 செக் எப்படின்னா இந்த கமாண்ட் தாங்க, வெரிஃபை /md5, அப்புறம் வந்து இந்த ஃபிளாஷ் நம்ம யூஸ் பண்ண ஃபைல் நேம் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ரவுட்டர்ல போயிட்டு நீங்க வந்து பேஸ்ட் பண்ணணும். பட் இந்த கமாண்ட் வந்து இங்க ரெகனைஸ் ஆகாது. ரீசன் என்னன்னா இந்த பேக்கெட் ரேசர்னால. ஸோ நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்து வேலிடேட் ஆகும். வேலிடேட் பண்ண அப்புறம் ஒரு எம்டி5 செக்ஸம் வந்து ஒரு வேல்யூ வந்து ஹேஷ் கீ வந்து கிடைக்கும். அதை வந்து நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றதுன்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து software.cisco.com வந்து software.cisco.com சொல்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க சாஃப்ட்வேர் டவுன்லோட்ஸ்ல போயிட்டு நம்ம வந்து 2900 வந்து இங்க நம்ம யூஸ் பண்றோம். ஸோ 2900 வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து 2900 வந்து நம்ம என்ன மாடல் யூஸ் பண்றோம்னா நம்ம வந்து ஷோ வெர்ஷன் போட்டோம்னா இங்க நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்க வந்து நம்ம யூஸ் பண்ற மாடல் வந்து சிஸ்கோ 2911. ஸோ என்ன பண்ணணும்னா 2911 வந்து நான் இங்க கிளிக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் சேசஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து iOS அப்கிரேட் வந்து பண்ண போறோம். ஸோ iOS அதோட சாஃப்ட்வேர் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அப்கிரேட் பண்ண போற வெர்ஷன் வந்து எல்லா வெர்ஷன் வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு ரிக்குயர்மெண்ட் படி பார்த்தோம்னா என்ன iOS வந்து நம்ம அப்கிரேட் பண்ண போறோம்னா 155.3 வந்து அப்கிரேட் பண்ண போறோம். ஸோ 155.3 வந்து நம்ம வந்து இங்க ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா 155.3 இருக்கு. ஸோ இது நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க வந்து எம்டி5 செக்னு ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூவும் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கமாண்ட் போட்டு உங்களுக்கு ஒரு அவுட்புட் வர்ற வேல்யூ வந்து மேட்ச் ஆகுதான்னு நீங்க செக் பண்ணுங்க. மேட்ச் ஆச்சுன்னா நீங்க காப்பி பண்ண ஃபைல் வந்து ப்ராப்பரா காப்பி ஆயிடுச்சுன்னு வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். இது இங்க ஏன் என்னால காட்ட முடியலன்னா விர்ச்சுவலைசேஷன் சிமுலேஷனால வந்து என்னால காமிக்க முடியல. இப்ப நம்ம வந்து ஜஸ்ட் வந்து அஷ்யூம் பண்ணிக்கோங்க, இது நம்ம வந்து எம்டி5 செக் வந்து பண்ணியாச்சு. இமேஜ் வந்து ப்ராப்பரா காப்பி ஆயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம வந்து பூட் சிஸ்டம் வந்து எப்பவுமே வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து நீங்க ஷோ ரன் போட்டு நீங்க வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பூட் சிஸ்டம்ல வந்து அது வந்து இருக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ ஷோ ஃபிளாஷ்ல வந்து இங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைல் வந்து எதுல வந்து நம்மளுக்கு வந்து பாயிண்டா இருக்குன்னா 151ல வந்து பாயிண்டா இருக்கு. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அப்கிரேட் பண்ண போற வெர்ஷனுக்கு வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து இதுதான் கமாண்டு. இந்த கமாண்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா கான்ஃபிக் கீழே போயிட்டு நோ boot சிஸ்டம் நீங்க கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிளாஷ் இல்ல நேம்னு வரும். இப்ப ரியல் டைம்ல இருக்கிற சுவிட்சஸ்ல வந்து நோ பூட் சிஸ்டம் ஆல்னு கொடுக்கலாம். இல்ல நம்ம வந்து அந்த ஃபிளாஷை வந்து டைரக்ட் பண்ணிட்டு அந்த ஃபிளாஷ் நேமையும் கொடுக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி நான் காப்பி பேஸ்ட் பண்ணனால நான் ஜஸ்ட் வந்து ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னன்னா ஃபிளாஷ்ல வந்து நம்ம வந்து சிஸ்டம் உள் ஃபைல் வந்து என்னென்ன ஃபைல் இருக்கோ அதெல்லாம் கிளியர் ஆயிடும். இப்போ வந்து நம்ம டார்கெட் பண்ண போற இமேஜ் வந்து நம்ம வந்து பூட் ஃபைல வந்து மாத்த போறோம். நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிடுறேன். அதோட கமாண்ட் சிம்பிள், பூட் சிஸ்டம் ஃபிளாஷ் அது கோலன் அப்புறம் நம்ம டார்கெட் பண்ணோட ஃபைல். ஸோ இப்போ வந்து இது டன். இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் வந்து டூ ரைட்
டூ ரைட்னா ரைட் மெமரி பண்ண போறேன். ரைட் மெமரி சொல்றது வந்து நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் வந்து சேவ் பண்றது மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து நீங்க ஷோ வெர்ஷன் நீங்க போட்டீங்கன்னா, இப்போ வந்து டார்கெட் வெர்ஷன் வந்து ஃபிளாஷ்க்கு வந்து நம்மள வந்து ரன்னிங் வெர்ஷன் வந்து மாறி இருக்கும். ஒரு நிமிஷம். இங்க பாத்தீங்கன்னா பூட் சிஸ்டம் ஃபைல் வந்து முன்னாடி வந்து 151 இருந்தது. இப்போ வந்து நம்ம 155 வந்து மாறிடுச்சு. அப்படின்னா நம்ம ரீபூட் பண்ணா நம்ம வந்து ஃபிளாஷ் வந்து எந்த ஃபைல் எடுத்துக்கும்னா இந்த ஃபைல் எடுத்துக்கும். இந்த ஃபைல் எடுத்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அப்கிரேட் வந்து சக்சஸ் ஆயிரும். ஸோ இப்படி நம்ம வேலிடேட் பண்ணிடணும். இந்த வேலிடேட் பண்ண அப்புறம் நம்ம வந்து ரைட் மெமரி கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம டைரக்டா ரீலோட் கொடுத்தலாம். ஸோ ரீலோட் ஓகே. இப்போ ரவுட்டர் வந்து கன்ஃபார்மா வந்து டார்கெட் வெர்ஷனுக்கு வந்து அப்கிரேட் ஆகும். கொஞ்சம் வேற நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கிரேட் பண்ண அப்புறம் நம்ம வந்து ஷோ வெர்ஷன் போட்டு நம்ம வேலிடேட் பண்ணி பார்க்கலாம். ஷோ வெர்ஷன் நீங்க போட்டீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரவுட்டர் வந்து 155 வந்து டார்கெட் வெர்ஷன்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்படிதாங்க ஒரு ரவுட்டரை வந்து ஒரு ரவுட்டரோ இல்ல சுவிட்சஸ் வந்து iOS வந்து அப்கிரேட் பண்ணணும். உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.